இந்த 700க்கும் மேற்பட்ட கடைகளை மூடச் சொல்லி உத்தரவிட்டதால் பல அரசியல் கட்சிகள் அதை வரவேற்று பேசியிருந்தாலும் கூட பல நிறுவனங்கள், பல பொதுவில் இருக்கின்ற அமைப்புகள் எல்லாம் அதை வரவேற்றிருந்தாலும் கூட டாஸ்மாக் பணியாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகச் சரியான சிக்கலான சவாலான சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த 717 கடைகளை மூடியதனுடைய விளைவுகளை பணியாளர்கள் சார்பிலிருந்து பார்க்கும்போது அவர்கள் ஏகப்பட்ட சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அதிலே பணிபுரிந்த பணியாளர்களை மாற்றுப்பணி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாயை திரும்ப பெறக்கூடிய திட்டத்தை நீதிமன்றமும் அரசாங்கம் சேர்ந்து முடிவெடுத்ததனுடைய அடிப்படையில் தமிழகத்திலே பல மாவட்டங்களில் அமலாகி, ஈரோடு மாவட்டத்திலே அமலாகி அந்த பைபேக் சிஸ்டம், ஒரு பாட்டிலுக்கு முதலில் 10 ரூபாயை கூடுதலாக நுகர்வோரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர் அந்த நுகர்வோர் பணியை முடித்துவிட்டு திரும்ப வரும்போது அந்த 10 ரூபாயை பாட்டிலை திரும்ப பெற்றுக்கொண்டு 10 ரூபாயை கொடுக்கின்ற ஒரு சிஸ்டத்தை தமிழகம் முழுவதும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் டாஸ்மாக் நிர்வாகம் அமுல்படுத்தியது. அப்படி அமுல்படுத்தப்பட்டதிலே பணியாளர்களுக்கு ஏகப்பட்ட நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது. ஒன்று, பணிச்சுமை கூடுதலாக இருக்கின்றது. அதற்கென கூடுதல் பணியாளர்கள் தராமல் அந்த பணியாளரையே செய்ய சொல்லும் பொழுது பீக் ஹவர்ஸ்லேயும் மிக சிரமப்படுகிறார்கள். மேலும் 10 ரூபாயை திரும்பி தரும்போது அந்த 10 ரூபாய் நோட்டையே அந்த நுகர்வோருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அதற்காக அந்த 10 ரூபாய் பெறுவதற்காக எங்களுடைய பணியாளர்கள் மிகவும் மெனக்கெட்டு அதற்காக கமிஷன் என்ற அடிப்படையில் கூடுதலாக செலவு செய்து அந்த பணியை ஈடுகட்டுகிறார்கள். அதேபோல் கடை வாடகையில் வித்தியாசம். ஏற்று கூலி இறக்கு கூலியிலே முழுமையான தொகை நிர்வாகத்திலிருந்து தரப்படுவதில்லை. பாட்டில் இறக்கும் போதும் ஏற்றும் போதும் கைதவறி உடைந்து போய்விட்டால் அந்த இழப்பிற்கு ஏதாவது ஒரு சதவீதம் நிர்ணயம் செய்து இத்தனை சதவீதத்திற்குள் சேதமடையும் பொழுது நிர்வாகம் அதை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நடைமுறையும் அமல்படுத்தப்படவில்லை. கடை வாடகையில் நகரப்பகுதியில் மிகப்பெரிய வித்தியாசங்கள் ஏற்படுகிறது. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் திருப்பி வழங்குவதில் பணியாளர்களுக்கு சிரமம் ஏற்படுகிறது. ஆக இவ்வளவு சிரமங்களையும் சந்தித்து கொண்டு அந்த பணியாளர்கள் பணியாற்றும் போது இப்படி ஒரு கடை குறைப்பு என்பது இவ்வளவு அவசரமாக செய்ய வேண்டுமா என்ற கேள்வி நம் முன்னே எழுகிறது. இன்னும் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படவில்லை. இந்த துறைக்கான அமைச்சர் யான்று நியமிக்கப்படவில்லை. இந்த துறைக்கான நிர்வாக இயக்குனரும் நேற்று தான் பொறுப்பேற்றிருக்கிறார். ஆக வேகமாக இந்த அறிவிப்பு என்பது பல நடைமுறை சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கிறது. பணியாளர்கள் ஏற்கனவே 23 ஆண்டு காலம் இந்த நிறுவனத்தில் பணிபுரிந்திருக்கிறார்கள். டாஸ்மாக் நிறுவனம் என்று ஆரம்பிக்கப்பட்ட போது இருந்த வேலையில்லாத அந்த பட்டதாரிகள் அதிகரித்து வந்த நிலைமையில் இந்த மது விற்பனை பணி என்றாலும் கூட பரவாயில்லை என்று நிறைய படித்த பட்டதாரிகள், முதுநிலை பட்டதாரிகள் எல்லாம் இந்த பணிக்கு வந்து சேர்ந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு 23 ஆண்டு காலம் தொடர்ந்து பணிபுரிகின்ற நிலைமையிலே காலமுறை நிர்ணய ஊதியம், அதாவது அடிப்படை சம்பளத்தை ஃபிக்ஸ் செய்து அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அது இன்னும் செய்யப்படவில்லை. தொகுப்பூதியமாகவே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி தொகுப்பூதியத்திலையும் கூட ஒரு நிறைவான தொகை என்று சொன்னால் அப்படியும் இல்லை. நிறைய சிரமங்களுக்கு இடையில் இந்த பணியாளர் பணிபுரியும் போது இந்த அரசாங்கம் இதையெல்லாம் தொழிற்சங்கங்களையும் நிர்வாகங்களையும் கலந்து ஒரு முடிவெடுத்து செய்திருந்தால் சரியாக இருக்கும் என்பது எங்களுடைய தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய இன்றைய நிலையாகும். அதில் ஈரோடு மாவட்டத்தில் 39 கடை வருது. இந்த 39 கடையை கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதில் பணிபுரியவர்கள் மாற்று ஏற்பாடாக உங்களுக்கு வேறு கடைகளுக்கு எதாவது ஆல்டர் பண்ணியிருக்காங்களா? என்ன மாதிரி பணிகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? வேறு பணியிடமெல்லாம் ஏற்பாடு செய்யாமல் வாய்மொழி உத்தரவாக விற்பனை அதிகமாகிற கடைக்கு போங்கள் என்று வாய்மொழி உத்தரவாகத்தான் கூறுகிறார்கள். ஒரு முறையான உத்தரவு இல்லை. மேலும் நிர்வாகம் தொடர்பான பணிகள் 100 கணக்கிலே காலியாக இருக்கிறது. இப்படி கடையை குறைக்கப்பட்டு அதில் இருக்கிற விற்பனையாளர்களை அந்த பணிக்கு ஈடுபட செய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள் சங்கத்தினுடைய கோரிக்கை. இப்போ இதே நீங்கள் இந்த டாஸ்மாக்லேயே மறுபடியும் வேலை கேட்குறீங்களா, இல்லை வேறு துறைகளில் தான் ஒன்றுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? டாஸ்மாகில் இருக்கிற வேலை வாய்ப்புகளை ஃபில் செய்துவிட்டு கூடுதலாக தற்போது வேலை இழந்த பணியாளர்கள் கூடுதலாக இருந்தால் இதர துறையிலும் பணி வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுகவும் திமுகவும் சரி தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மதுக்கடையை குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஆனால் 2 ஆட்சிகள்லையும் நடக்கல. ஆனால் இப்போ இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சியில் மதுக்கடைகளை குறைச்சிருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி மதுக்கடைகளை குறைப்பது என்பது மதுவிலக்கை முழுமையாக ஒழிப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக அமையாது.
ஒன்று முழுமையாக ரத்து செய்ய வேண்டும், அல்லது இப்பொழுது இருக்கிற சிஸ்டத்தில் சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்து செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு ஒரு 717 கடைகளை மட்டும் குறைப்பதால் எந்த விதமான மதுவிலக்கு பாலிசியிலே எந்த விதமான விளைவுகளும் ஏற்பட்டுவிடாது என்பதை நீங்கள் அறிவீர்கள்.